Hello everyone, 12th standard, subject commerce, unit 4, chapter 12, topic difference between on-the-job training and off-the-job training. In our previous video, we had discussed about training methods. There are two types of training methods. The first one, on-the-job training and off-the-job training. So, this lengthy topic on-the-job training is a separate video. And off the job training அப்படிங்கறது ஒரு செப்பரேட் வீடியோவா கொடுத்திருந்தோம். சோ நமக்கு ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்னா என்ன, ஆன் தி ஜாப் ட்ரைனிங்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு டீடைலா தெரியும். சோ இப்போ நம்ம பார்க்க போறது differences between on the job training and off the job training. சோ இப்போ நம்ம differences நம்ம கண்டிப்பா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சோ see here students, differences between on the job training and off the job training. So major differences between these two training methods is listed below. So basis for comparison. First meaning, on the job training la the employee learns the job in the actual work environment. என்ன பண்றாங்க, so ஒவ்வொரு அந்த placement ஆன ஒவ்வொரு எம்ப்ளாயியுமே என்ன பண்றாங்க, இந்த on the job training method மூலமா அந்த particular actual work environment லயே, so இப்போ அந்த actual work environment என்னது, அவங்க placement ஆன அந்த work place லயே இருந்தே என்ன பண்றாங்க, அந்த particular ஜாபுக்கு தேவையான கூடுதலான தகவல்களை நிறைய இன்க்ளூடிங் மேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த ஒர்க் பிளேஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்டே என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ லேர்ன் பண்ணுறது மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஒர்க்கில் எஃபிஷியண்ட்டாக மாறுறாங்க, நிறைய ஸ்கில்ஸை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ எதனால், இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மூலிமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ரொம்ப லெஸ் காஸ்ட்லி மெத்தட் தான் இது. ஈஸியாக அவங்கள ட்ரெயின் பண்ணலாம், அந்த ஒர்க்கை அவங்கள நிறைய நல்லபடியாக அடாப்ட் பண்ண வச்சுட்டு ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக அவங்கள ஒர்க் பண்ண வைக்கவும் நல்ல விதமான ஒரு மெத்தட் தான் இது, இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்னா என்ன? ஸோ ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் இன்வால்வ்ஸ் த ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அவுட்சைட் த ஆக்சுவல் ஒர்க் லொக்கேஷன். ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க் பிளேஸ்லேயே அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்ஸை ஸ்கில்ஸை என்ன பண்ணுறாங்க, லேர்ன் பண்ணிக்க வைக்கிறாங்க. ஸோ அதுவே ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் என்ன, அவங்க ஒர்க் பண்ணுற அந்த இடத்துல இல்லாமல் அவுட் சைடு த ஆக்சுவல் ஒர்க் லொக்கேஷன். என்ன சொல்கிறாங்க, அவுட் சைடு த ஆக்சுவல் ஒர்க் லொக்கேஷன், அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து அந்த ஒர்க் பிளேஸ்லேயே இல்லாமல் வேறு ஒரு இடங்கள் என்ன பண்ணுறாங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணி அல்லது ஏதாவது ஸ்பெஷல் ஹேண்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஸ்கில்ஃபுல் பர்சன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த நிறைய அந்த பர்டிகுலர் ஜாப் பற்றின நிறைய தகவல்களை, கூடுதலான தகவல்களையும் என்னென்ன மாதிரியான எரர்ஸ் வருது அதில் எப்படிலாம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் மூலிமா அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங். ஸோ ஆன் தி ஜாப் ட்ரைனிங்க்கும் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்க்கும் இதான் டிஃப்ரென்சஸ். ஸோ அந்த ஒர்க் பிளேஸ்லேயே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்கள லேர்ன் பண்ண வைக்கிறது, அந்த பர்டிகுலர் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை அவங்கள ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறது, அவங்க திரும்ப திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, அதை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அதை எப்படி சரி பண்ணி அதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே அதை கற்றுக்குறாங்க. ஸோ அதான் என்னது ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்னதுன்னா, அது ஒரு ஸ்பெஷல் ஹேண்டாக அந்த பர்டிகுலர் ஜாப் பற்றின ஒரு வெல்வர்ஸ்ட் ஹேண்ட் என்ன பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலியமாக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அவுட் சைட் த ஆக்சுவல் ஒர்க் லொக்கேஷன் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒர்க் பிளேஸில் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பிளேஸில் அவங்களுக்கு ப்ரோக்ராம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அங்கே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்ட். ஸோ காஸ்ட்னால் என்ன சொல்லுவோம், செலவு. ஸோ இட் இஸ் சீப்பஸ்ட் டு கேரி அவுட். என்ன பண்ணுறாங்க, ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப சீப்பஸ்ட் தான் இஸ் கேரி அவுட். என்னது ரொம்ப ரொம்ப விலை வந்து என்னது, ரொம்ப செலவு வந்து கம்மி தான் அப்படிங்கிறாங்க. சரி, எதுக்கு, ஏன்னா அந்த ஒர்க் பிளேஸ்லேயே அவங்கள என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்ஸை ஈஸியாக அவங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ அதனால் எந்த விதத்துலையும் நம்ம செலவு பண்ணி அவங்களுக்கு ஒர்க் ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன இல்லை, இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் தேவையில்லை. ஸோ ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் பாருங்கள், it requires expenses like separate training rooms, specialist resources like projectors. ஸோ இது எல்லாமே தேவைப்படும். ஸோ இப்போது இந்த மாதிரி ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்பெஷலாக நம்ம நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டியது இருக்குதும், அதே மாதிரி செப்பரேட் ட்ரைனிங் ரூம்ஸ் நமக்கு அலாட் பண்ண வேண்டியது இருக்குதும், அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் யாராவது ஒருத்தரை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலியமாக தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு முனைவோம். ஸோ அவங்களுக்கு நிறைய பேமெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்.
அதே மாதிரி ரெசோர்ஸஸ் லைக் ப்ரொஜெக்டர்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரொஜெக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு தான் நம்மளை என்ன பண்ணணும், அவங்களுக்கு நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த விஷுவல் எய்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு அந்த ஒர்க் நேச்சரை பற்றி நம்ம நிறைய கிளியர் ஐடியா வந்து நம்ம கொடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்க்கும் ஆன் தி ஜாப் ட்ரைனிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். அடுத்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன். ஸோ லொக்கேஷனாக என்ன சொல்லுவோம், இடம். ஸோ எந்த மாதிரி இடத்துல ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அண்ட் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் அட் த ஒர்க் பிளேஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ஒர்க் பிளேஸ்லேயே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரைனிங்கை நமக்கு கொடுக்குறாங்க அந்த எம்ப்ளாயிக்கு. ஸோ அதே மாதிரி ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் எப்படி கொடுக்குறாங்க, அவே ஃப்ரம் த ஒர்க் பிளேஸ். என்ன பண்ணுறாங்க, அவே ஃப்ரம் தனா என்னது, அந்த ஒர்க் பிளேஸில் இல்லாமல் வேறு ஏதோ பர்டிகுலர் பிளேஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு. சரியா? அடுத்து பாருங்கள், சூட்டபிள் ஃபார். சூட்டபிள் ஃபார்னா என்னது, பொருத்தமான ஒரு விஷயம். ஸோ ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் ஜெனரலி imparted in case of manufacturing for production related job. So on the job training method வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, in the case of manufacturing for production. ஸோ இதுக்காக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி உற்பத்தி சார்ந்த அந்த வேலைகளுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ் மூலியமாக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. தென் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட்லி இம்பார்ட்டட் ஃபார் மேனேஜரியல் அண்ட் நான் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ். என்ன பண்ணுறாங்க, நான் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட்னா என்னது, உற்பத்தி இல்லாமல் மற்ற மேனேஜரியல் ஒர்க்குக்கு, ஸோ மேனேஜரியல் ரிலேட்டட் அந்த ஜாப்ஸுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அப்ரோச். ஸோ அடுத்து பாருங்கள், என்ன மாதிரியான அணுகுமுறை. ஸோ அப்ரோச் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், என்ன மாதிரியான அணுகுமுறை. ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் என்ன மாதிரியான அணுகுமுறை பண்ணுறாங்கன்னா, ப்ராக்டிக்கல் அப்ரோச். ஸோ ப்ராக்டிக்கல் அப்ரோச்னால் நமக்கே தெரியும், ஆக்சுவலி நடைமுறையில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, அந்த ஒர்க்கு செய்யும்போது என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதை நம்ம வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த ஒர்க் பிளேஸ்லேருந்தே அந்த சீனியர் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த எம்ப்ளாயிக்கு கரெக்ட் பண்ணுவாங்க, என்ன மிஸ்டேக் பண்ணுற, இது எப்படி செய்யணும், ஸோ எப்படி செஞ்சால் அது கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள ப்ராக்டிக்கல் அப்ரோச்சஸில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அணுகுமுறை பண்ணி அவங்களுக்கு அதை கிளியர் பண்ணுவாங்க. அடுத்த டைம் அவங்கள எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வைப்பாங்க. இதுதான் என்னது, ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரைனிங். அதே மாதிரி ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் தியரோட்டிக்கல் அப்ரோச் மோஸ்ட் ப்ராப்ளி எப்படி தான் இருக்கும், தியோரட்டிக்கல் தான். ஏன்னா இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஹேண்டாக ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்டு பர்சனை வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள விஷுவல் எய்ட் மூலியமாக என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு எம்ப்ளாயிக்கு தேவையான நிறைய ஸ்கில்ஸை அவங்களுக்கு தியோரட்டிக்கலாக என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி எப்படி மிஸ்டேக்ஸ் வரும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, தியோரட்டிக்கலாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது. அண்ட் பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல்னால் என்னது, கோட்பாடுகள்னு சொல்லுவோம். ஸோ ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் லேர்னிங் பை பர்ஃபார்மிங் என்ன பண்ணுறாங்க, அவங்க முதலே நம்ம பார்த்துருக்கோம், நல்ல அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டே என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த வேலையை பற்றி முழுமையாக கற்றுக்கிறாங்க. புரியுதா? ஸோ இப்போ லேர்னிங் பை பர்ஃபார்மிங் என்ன பண்ணுறாங்க, அதை கற்றுக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் லேர்னிங் பை அக்வயரிங் நாலேஜ் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு நாலேஜை அதை பற்றின ஒரு நாலேஜ் நல்லா கற்றுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அதுதான் என்னது, ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி கேரிட் அவுட். ஸோ எப்படி கொண்டு போவாங்கன்னா, இட் இஸ் கேரிட் அவுட் பை த எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயி. ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயிக்கு ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிக்கு எப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாருன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஹேண்ட். ஸோ இப்போ நிறைய வருஷங்களாக அந்த ஒரு அந்த ஒர்க்லேயே ஒர்க் பண்ணி ரொம்ப கை தேர்ந்த ஒரு நபர் தான் என்ன பண்ணுவார், அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு ட்ரெயின் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் எப்படி இருக்கும், ட்ரைனிங் விச் இஸ் ப்ரொவைடட் பை த எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான், பட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் ஒர்க் பற்றி ஒரு ட்ரைனிங்கை ப்ரோக்ராம் மூலிமா ஒரு இந்த மாதிரி விஷுவல் எய்ட்ஸ் மூலிமா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தியோரட்டிக்கலாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய ஆன் தி ஜாப் ட்ரைனிங்க்கும் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். அண்ட்
டீல் வித். ஸோ டீல் வித் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்னா தொடர்பு. ஸோ ட்ரைனிங் இஸ் வெரி ரெலவெண்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் டீலிங் வித் டே டு டே ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஜாப்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ராக்டிக்கல் டீலிங்ஸ் தான். ஸோ டே டு டே வந்து என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அந்த ஜாபில், ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் வருது, ஸோ அதை எப்படிலாம் வந்து என்ன பண்ணணும், அதை சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, வெரி ரெலவெண்ட்டான அந்த டைமில் என்னென்ன மாதிரியான, அதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது, ஸோ அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கொடுக்குறது தான் இது ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மூலிமா நமக்கு அவங்க கற்றுக்க வைக்கிறோம். அண்ட் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் இட் கேன் மோர் ஈஸிலி டீல் வித் குரூப்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த சேம் டைம். என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு அந்த டே டு டே ரெக்யர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி அந்த ஒர்க் போயிட்டுருக்கும்போது ஆன் த ஃப்ளோ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டே வருவாங்க ஒவ்வொருத்தருக்கும். பட் இதில் வந்து எப்படி பண்ண முடியும்னா, குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ண முடியும், குரூப்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸுக்கு நிறைய சேம் டைமில் ஒரே நேரத்தில் எல்லாரும் நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் ஜாப் பற்றின நிறைய விஷயங்களை அவங்களுக்கு ஸ்கில்ஸை என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ணிக்க வைக்க முடியும். இதில் இந்த ஆஃப் தி ஜாப் மெத்தட் மூலிமா. ஸோ ஒர்க் டிஸ்டர்பன்ஸ். ஸோ ஒர்க் டிஸ்டர்பன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் த ஸ்கோப் ஃபார் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் மோர். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் என்னது, ரொம்ப நம்மளால் இடையூறு கொடுக்குறது. ஸோ இடையூறு ஏற்படுறதா நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ த ஸ்கோப் ஃபார் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் மோர், அதிகப்படியாக இருக்கும் தொந்தரவுகள் இதில் இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில். ஏன் அப்படின்னா, as there may be noise and disturbances because of working machines, tools and gadgets. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய மெஷின்ஸு, டூல்ஸு, கேட்ஜெட்ஸு, தென் இந்த மாதிரி ஏதாவது நாய்ஸ் கொண்டு ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அங்கே என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த ஒர்க் பிளேஸில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கும் போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து அங்கே க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தடில். அண்ட் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, there is no distraction because trainees are away from the actual working environment. என்ன பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் அந்த எம்ப்ளாயி யாரும் என்ன பண்ணுறதில்ல, இருக்கிறதில்ல. அவே ஃப்ரம் த ஆக்சுவல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறபோது அந்த ஒர்க்கிங் பிளேஸ்லேருந்து வேறு எங்கேயும் என்ன பண்ணுறாங்க, அவங்க தனியான ஒரு பிளேஸில் வச்சு தான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணப்படுறாங்க. ஸோ அதனால் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கவனம் குறைவு ஏற்படுறதுக்கோ கவன சிதைவு ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் என்னது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் இதில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெத்தட்ஸ். ஸோ என்ன மாதிரியான முறைகளை வந்து கையாளுறோம் ஸோ ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து ஆன் தி ஜாப் ட்ரைனிங்லேயும் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்லேயும் இந்த மெத்தட்ஸ் நம்ம பிக் கொஸ்டின்ஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனுடைய ஹெட்டிங்ஸ் தான், சப்ஹெட்டிங்ஸ் தான் எல்லாமே. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக நம்ம அந்த பெரிய பிக் கொஸ்டின்ஸ்லேயே நம்ம நிறைய பார்த்தாச்சு சரியா. ஸோ அதை தான் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன் பை ஒன் பார்த்துட்டே வரேன். கோச்சிங். ஸோ எந்த மாதிரியான முறைகளை வந்து ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் நம்ம வந்து கையாளுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கோச்சிங் மெத்தட் மூலிமா நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே மாதிரி ஜாப் ரொட்டேஷன் அது மூலிமா, அண்ட் apprenticeship மூலிமா, அண்ட் மென்டரிங் மெத்தட் மூலிமா, அண்ட் அண்டர் ஸ்டடி மெத்தட் மூலிமா, அண்ட் ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் மூலிமா, தென் கமிட்டி அசைன்மெண்ட் மூலிமா ஆர் சம் ஆஃப் த அவென்யூஸ் ஆஃப் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய அவென்யூஸ் வந்து என்ன இருக்குது ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் மூலிமா தான் என்ன பண்ணுறாங்க ஆன் தி ஜாப் ட்ரைனிங் எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தடில் என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ட்ரைனிங் கொடுக்குறதுக்குன்னா, ரோல் பிளேஸ் கொடுக்குறாங்க, செமினார்ஸ் கொடுக்குறாங்க, லெக்சரர் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, தென் கேஸ் ஸ்டடீஸ் யூஸ் பண்ணுறாங்க, தென் vestibule method and field trip programmed instruction, demonstration, e-learning are some of the off the job training methods. இது எல்லாமே என்னது ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ். ஸோ பணி வழிமுறை அண்ட் பணி வழியேற்ற முறை. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலிமா என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு அந்த பர்டிகுலர் ஜாப் பற்றின நிறைய டீட்டெயில்ஸாக நிறைய அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரையும் தியோரட்டிக்கல் எக்ஸ்போஷரையும் இந்த மாதிரி 2 மெத்தட்ஸ் மூலிமா கொடுக்குறாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தடு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் எது, நம்மளுடைய நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய மெத்தட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட் தான். ஸோ அதுவுமே வந்து எல்லாத்துக்குமே ஒத்து வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போது ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது, ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் அந்த ஒர்க்குக்குன்னா ஆன் தி ஜாப் மெத்தட் ஓகே.
அது ப்ரொடக்ஷன் இல்லாமல் வேறு மாதிரி மேனேஜரியல் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான வேலைகளுக்குன்னா ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் தான் கண்டிப்பாக முக்கியமாக தேவைப்படும். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங்ஸ் பயிற்சியினுடைய நன்மைகள்லாம் என்னென்ன, ஸோ இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யாருக்கெல்லாம் நன்மைகளாக இருக்குன்னா பெனிஃபிட்ஸ் டு த ஆர்கனைசேஷன். ஸோ நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுனால அந்த பர்சன் மூலிமா அந்த நிறுவனத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன அதான் நான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். It improves the skill of employees and enhances productivity and profitability of the entity. என்ன சொல்கிறாங்கன்னா it improves the skill of employees. என்ன பண்ணுறாங்க, அந்த எம்ப்ளாயீஸ்னுடைய அந்த ஸ்கில் வந்து என்ன ஆகுது, நிறைய டெவலப் ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் enhances productivity, அதிகப்படுத்துகிறாங்க. என்னதை, நம்மளுடைய உற்பத்தியை, அந்த கம்பெனியினுடைய பொருள் உற்பத்தி என்ன பண்ணுறாங்க, என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, அதிகப்படுத்துகிறாங்க. தென் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ப்ராஃபிட்டபிலிட்டின்னு என்னது, அவங்களுடைய லாபத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ அந்த ஆர்கனைசேஷனுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்னால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன ஆகுது, நமக்கு டெவலப்மெண்ட் கிடைக்குது. ஸோ எம்ப்ளாயினுடைய ஸ்கில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி அந்த கம்பெனியினுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்த மாதிரி நிறைய விதங்கள் என்ன இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், இட் ரெடியூசஸ் வேஸ்டேஜஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஐடில் டைம். என்ன பண்ணுறாங்க, எது வந்து நமக்கு குறைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம ஒவ்வொருக்கு தெரியாமல் நம்ம பண்ணும்போது அதில் நிறைய விஷயங்கள் என்ன ஆகும், நிறைய வந்து ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது விஷயங்கள் என்ன ஆகும்னா நிறைய விஷயங்கள் வேஸ்ட் ஆகும் தெரியாமல் அந்த ஒர்க்கை செய்யும்போது. அதுவே ஃபுல் ஃப்ளெஷ்டாக நிறைய தெரிஞ்சுட்டு நம்ம அந்த ஒர்க்கை செய்யும்போது எந்த விதத்துலையும் அது என்ன பண்ணாது, வேஸ்டேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் அண்ட் ஐடில் டைம். ஸோ என்ன விதத்துலையும் மெட்டீரியல்ஸ்லையும் வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி டைமும் என்னாகும், நிறைய நமக்கு கன்சியூம் பண்ணுறது சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு நிறைய டைம் மிச்சம், மெட்டீரியல் வேஸ்ட்டும் இல்லாமல் போகும். எதனால், இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நமக்கு ப்ராப்பராக அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கறதுனால. தென் இட் எக்ஸ்போசஸ் எம்ப்ளாயீஸ் டு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த எம்ப்ளாயீஸுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரைனிங் மூலிமா நிறைய விதத்தில் தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ அந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங், ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் மூலிமா என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி, லேட்டஸ்ட் ட்ரெண்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு ஈஸியாக தெரியப்படுத்துறது எது மூலியமானா இந்த ஆன் தி ஜாப் அண்ட் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் மூலியமாக தான் தெரியப்படுத்துகிறாங்க. அண்ட் அடுத்ததாக அதனால என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குன்னா, அந்த கம்பெனிக்கு ட்ரெண்ட்ஸு, லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸை பற்றிலாம் நமக்கு அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஈஸியாக தெரிய வருது. இட் மினிமைசஸ் த டைம் ஃபார் சூப்பர்விஷன். அதே மாதிரி மேற்பார்வையிடுறதுல வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு டைம் கன்சியூம்ஷன் ஆகுது. எதுக்கு, இந்த ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ சூப்பர்விஷன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை எஃபிஷியண்ட்டாக ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ சூப்பர்விஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன இல்லை, அதிகப்படியான தேவை இருக்காது. ஸோ இப்போ மினிமைஸ் த டைம் ஃபார் சூப்பர்விஷன். ஸோ மேற்பார்வையிடுறதுக்கான டைம் வந்து நமக்கு குறைக்கப்படுது. அண்ட் it reduces the frequency of accidents at workplace and consequent compensation payment. என்ன பண்ணுறாங்க, எதை வந்து நம்ம கம்மி பண்ணுது இந்த ஆர்கனைசேஷனில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, frequency of accidents, அதிகப்படியாக நமக்கு அந்த கம்பெனியில் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுறத, எதிர்பாராத ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுறத நம்மளால் என்ன பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீ ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் பற்றி, எப்படி ஒரு மெஷினரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மெஷினரி எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து பாதுகாப்பான முறையில் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வகையில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோன்னா அவங்க ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, எந்த இதுலேயும் அவங்க அஃபெக்ட் ஆகாமல், ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களில் மாட்டிடாமல் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை எஃபிஷியண்ட்டாக செய்வாங்க. at workplace and consequent compensation payment. அதே மாதிரி அந்த ஆர்கனைசேஷனுக்கு அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துருச்சுன்னா நிறைய காம்பன்சேஷன் வந்து நம்ம அந்த எம்ப்ளாயிக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் நடக்காமல், அந்த மாதிரி காம்பன்சேஷன் பேமெண்ட்லாம் நம்ம செலுத்தாமல்
இருக்கிறதுக்கு நம்ம எது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த ட்ரைனிங் தான். ஸோ இப்போ ட்ரைனிங்கோட ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங்கோடு அந்த ஒர்க்கை அவங்கள பார்க்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு வித கஷ்டமான ஒர்க்காக இருந்தாலும் அவங்க ஈஸியாகவும் திறமையாகவும் எஃபிஷியண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இட் ரெடியூசஸ் லேபர் டர்ன் ஓவர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். என்ன பண்ணுறாங்க, பணி சுழற்சின்னு சொல்லுவோம் இல்லையா, லேபர் டர்ன் ஓவர் என்னது. ஸோ ஒரு பிளேஸ் ஒரு ஒர்க்கில் இருந்துட்டு இன்னொரு ஒர்க்குக்கு என்ன பண்ணுறது, அப்படியே சுழற்சி முறையில் போயிட்டே இருக்கிறது. ஸோ அப்போது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு என்ன பண்ணுறது, தாவுறது. ஸோ அதே மாதிரி அப்படி சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு இருக்கிறத என்ன பண்ணுது, கம்மி பண்ணுது. ஏன்னா அந்த ஒர்க்கை அவங்க நல்ல ப்ராப்பர் ட்ரைனிங் ஆகிட்டு ஈஸியாக செய்யும்போது அந்த ஒர்க்கை என்ன பண்ணுவாங்க, லைக் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த லேபர் டர்ன் ஓவர்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ அப்புறம் மறுபடியும் நம்ம எம்ப்ளாயியை நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதில்லை, அப்பாயிண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு கம்மியாகுது இல்லையா. ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் யூனியன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு இந்த ட்ரைனிங் மூலியமாக என்ன கிடைக்குதுன்னா, யூனியன் என்னது, ஒரு ஒற்றுமையான ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாருமே எல்லா ஒர்க்கையும் க்ளீனாக தெரிஞ்சுட்டு பண்ணும்போது அங்கே சண்டை சச்சரவுகளுக்கோ ஈகோ ப்ராப்ளம்ஸ்க்கோ அல்லது எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவுகளுக்கோலாம் என்னது வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ரிலேஷனும் ஈஸி, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஆர்கனைசேஷனுக்கு எப்போவுமே என்னது இதெல்லாம் ஒரு நிறைய இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸாக நமக்கு அமையுதுன்னு சொல்கிறோம். தென் அடுத்து பாருங்கள், பெனிஃபிட்ஸ் டு த எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயீஸுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுனால என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இட் ஆட்ஸ் டு த நாலேஜ், ஸ்கில் அண்ட் காம்படன்சி ஆஃப் எம்ப்ளாயீஸ். என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது மூலிமா நாலேஜையும் ஸ்கில்ஸையும் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆடப் பண்ணுறாங்க அவங்களுக்கு. அதனால அவங்களுடைய காம்படன்சி என்ன ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி இட் enables him to gain promotion or achieve career advancement in quick time. என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது நல்ல எஃபிஷியண்டாக அந்த ஒர்க்கை செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த எம்ப்ளாயிக்கு கூடிய சீக்கிரத்தில் என்ன பண்ணுறாங்க, ப்ரமோஷன், இந்த மாதிரி நிறைய கெரியர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு குயிக் டைமில், அதுவும் ஸோ ரொம்ப சீக்கிரமே அவங்களுக்கு குயிக் டைம்லேயே என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரியான நிறைய கெரியர் அட்வான்ஸ்மெண்ட்டும் ப்ரமோஷனும் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதான் பெனிஃபிட்ஸ் டு த எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் இம்ப்ரூவ்ஸ் த எம்ப்ளாயீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுனால என்ன ஆகுது, நிறைய இம்ப்ரூவ்ஸ் த எம்ப்ளாயீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அதிகப்படியான உற்பத்தி நடக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யாருனால, இந்த எம்ப்ளாயீஸ்னால. ஸோ இட் என்ஹான்சஸ் த மாரல் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். அதே மாதிரி ஒழுக்க நெறியும் என்ன ஆகுது, அங்கே மேம்பாடு அடையுது. ஸோ எந்த விதத்துலையும் அவங்க எல்லா ஒர்க்கையும் ஈஸியாக தெரிஞ்சுட்டு பண்ணும்போது எந்த விதமான ஒழுங்கற்ற செயல்பாடுகளையும் அங்கே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அந்த ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர்த்து எந்த விதமான இம்மாரல் திங்ஸும் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் கெட் ஹையர் ஏர்னிங்ஸ் த்ரூ இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது ஹையர் ஏர்னிங்ஸ் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுவாங்க த்ரூ இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். ஸோ நிறையா வெகுமதிகளாகட்டும், அதே மாதிரி அதிக ஊதியமாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எம்ப்ளாயீஸுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸாக இருக்குது. அதே மாதிரி இட் பில்ட் அப்ஸ் த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பை சேஞ்சிங் ஹிஸ் ஆட்டிடியூட் பாசிட்டிவ்லி டுவர்ட்ஸ் டு ஒர்க். என்ன பண்ணுறாங்க, ஸோ எம்ப்ளாயினுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் என்ன ஆகுது, பில்டப் ஆகுது. எதனால், இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் அவங்களுக்கு ப்ராப்பராக அந்தந்த டைமில் அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் ஜாபில் அவங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல விதமான ஆட்டிடியூட் என்ன ஆகுது, உருவாகுது. அவரோட ஆட்டிடியூட் பாசிட்டிவாக க்ரியேட் ஆகுது. ஸோ இதை பற்றின அந்த ஒர்க்கு பற்றின. அதே மாதிரி இட் எனபிள்ஸ் ஹிம் டு அப்சர்வ் சேஃப்டி ப்ராக்டிசஸ் voluntarily during his engagement in dangerous operations. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு அந்த ஒர்க்கில் நம்ம செய்யும்போது எந்த விதமான பெரிய பெரிய சிக்கலான ஒரு வேலைகளாக இருந்தாலும், சிக்கலான மெஷினரிஸை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போதும், டேஞ்சரஸ் ஆப்ரேஷன் இருந்தால் கூட அதை ஈஸியாக அவங்களாம் என்ன பண்ண முடியும், இந்த ட்ரைனிங் இருக்கிறதுனால நுணுக்கமாக அந்த வேலைகளை ஈஸியாக
நல்ல கவனத்தோடு செய்ய முடியும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் வந்து இந்த எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்ததாக பெனிஃபிட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ நம்மளுடைய பொருளை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அந்த கஸ்டமர்ஸுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கஸ்டமர்ஸ் கெட் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் அந்த நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணும்போது பெட்டர் குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சர்வீஸும் பெட்டராக கிடைக்குது. ஸோ இப்போ அதனால் என்ன இருக்குது, கஸ்டமர்ஸுக்கும் இதனால் பெனிஃபிட் இருக்குது. எதனால், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஒர்க் பண்ண வைக்கும்போது பர்டிகுலர் எம்ப்ளாயீஸை. புரியுதா? ஸோ அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், கஸ்டமர்ஸ் கெட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஆர் வேல்யூ ஆடட் ஆர் ஃபியூச்சர் ரிச் ப்ராடக்ட்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விதமான, இப்போ நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் குட்ஸோ அல்லது நிறைய வந்து மல்டி டைப்ஸ் ஆஃப் குட்ஸோ, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் என்ன ஆகாது, சேம் இப்போ ஒரு குட்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஏதோ 1 or 2 தான் இருக்கும், ஒரு செலக்டிவாக தான் இருக்கும். பட் இப்போ ஒரே ப்ராடக்டில் மல்டி கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, காம்படிட்டிவ் கம்பெனிஸ் வந்து ப்ராடக்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டில் அவைலபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வெரி சூஸ்னால் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்ம எது ரொம்ப பெட்டர் குவாலிட்டியாக இருக்குங்கிறத பார்த்து நம்மளால் சூஸ் பண்ணி நம்மளால் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வாங்க முடியுது. ஸோ அப்போது இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் வந்து நிறைய வந்து மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ரிச் ப்ராடக்ட்ஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ அந்த கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்டு குட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதனால், இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து நல்ல குவாலிட்டியான குட்ஸை கொடுக்கும்போது, இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை நமக்கு கொடுக்கும்போது, ரொம்ப ரிச் ப்ராடக்ட்ஸை நம்ம கொடுக்கும்போது கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோரும் அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆன் தி ஜாப் அண்ட் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கை மூலிமா நிறைய பெனிஃபிட்ஸு நிறைய தரப்பு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பெனிஃபிட்ஸ் டு த ஆர்கனைசேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் டு த எம்ப்ளாயீஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் என்ன பண்ணுறாங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கெட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் இல்லாமல் பண்ணும்போது நிறைய வந்து நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆன் தி ஜாப் அண்ட் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் மூலியமாக நம்ம எல்லா ட்ரைனிங்ஸையும் ப்ராப்பராக கொடுத்து அவங்கள ஒர்க் பண்ண வைக்கும்போது எல்லாத்துலேயும் ஒரு பெர்ஃபெக்ஷனும் ஒரு குவாலிட்டியையும் ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை கொண்டு வரதுலையும் ரிச் ப்ராடக்ட்ஸை நம்ம கொண்டுட்டு வர்றதுலையும் நம்மளால் ஈஸியாக அதை மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம நல்லபடியாக அந்த பிஸ்னஸையும் செய்ய முடியும், நல்ல ப்ராஃபிட்டையும் அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் 12th சாப்டர் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. 4th யூனிட்டும் கம்ப்ளீட், அதாவது 4th யூனிட்டில் 12th சாப்டர் அதோட முடியுது. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து 5th யூனிட் நம்ம பார்க்க போகிறோம், 13th சாப்டர். சரியா? ஸோ until then bye ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.